ஆரம்பிக்கலாமா? நம்ம இன்றைக்கி பொங்கல் தான் பண்ண போகிறோம். வணக்கம். தமிழ் லைனை பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பொங்கல் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் திருநாள். ரொம்ப தமிழரின் பண்பாட்டில் ரொம்ப விசேஷமான நாள் இந்த பொங்கல். அந்த பொங்கலை இன்றைக்கி சிறப்பான முறையில் பண்ண போகிறோம். தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த வருஷம் வரக்கூடிய பொங்கல் தலைப்பொங்கல். அந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக எல்லா பணிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க பொங்கல் பண்ண போகலாம். என்னடா எல்லோரும் தேய்ச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? பொங்கல் வந்துருச்சு இல்லைங்க. இன்றைக்கி நம்ம பொங்கல் வைக்கிறோம் தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனல் சார்பாக. அதுக்காக எல்லாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம தடவுறது பார்த்திங்க அப்படின்னா சுண்ணாம்பு. இந்த மாதிரி தடவி தான் பொங்கல் வைக்கிறது வழக்கம். அதனால் முதல்ல சுண்ணாம்பு, இது புது பாத்திரம். அடுத்தபடியாக சந்தனம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரபுகள் இருக்குது. சில பேர் பட்டை போடுவாங்க, சில பேர் மஞ்சள் இடுவாங்க. நம்ம சம்பிரதாயம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் வைக்கிறது. இந்த மாதிரி தாங்க நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக கை வாஷ் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்டணும். மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்டின பிறகு தான் இதில் பொங்கலுக்கான தயார் பண்ணி இதை அடுத்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இந்த 4 மூலைக்கும் பொட்டு வச்சு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த 4 மூலைக்கும் பொட்டு வச்சு எடுத்துக்கிட்ட பிறகு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் ஜலம் எடுத்து சுத்தத்துக்காக கொஞ்சம் புரோக்ஷனம் ஜலத்தை தெளிச்சிக்கும். ஏன்னா நிறைய இடத்துல கால் படுற இடத்துல இருந்திருக்கும், நிறைய இருந்திருக்கும். அந்த பூஜைக்கு வரக்கூடிய வஸ்து அந்த பூஜைக்கு ஈக்குவலாக பாவிக்கணும். முதல்ல மஞ்சள் கொத்து, இந்த மஞ்சள் கொத்தை நம்ம கட்டிப்போம். மஞ்சள் கொத்து கட்டின பிறகு அடுத்தபடியாக இஞ்சி கொத்து. நம்ம 2 வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கு ஒன்றுமே போதுமானது. இப்போ இது 2 கட்டுறோம் நம்ம இஞ்சி கொத்து. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கணும். இப்போ தான் உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சு இந்த அனலில் இருந்தால் கூட இது அவுறாது. இது கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெல்லமாகவும் கட்டணும், டைட்டாகவும் கட்டணும், கொஞ்சம் மெல்லமாகவும் கட்டணும். ஏன்னா அது பச்சை டக்குன்னு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மெல்லமாக கட்டி அதை அப்படியே லைட்டாக முடிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மஞ்சள் இஞ்சி கொத்து கட்டின பாத்திரம் ரெடி. இனிமேல் அடுத்த ப்ராசஸ் பொங்கல் பண்ணுறது தான். வாங்க அதுக்கு போகலாம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வைக்கலாம். ஓகேவா? அடுப்பு பற்ற வச்சாச்சு. முதல்ல இந்த பாத்திரத்தில் வெறும் ஜலம், அதாவது வெறும் தண்ணி ஊற்றிக்கிறோம். வேணுங்கிற லெவலுக்கு ஊற்றிக்கிட்டு சூரிய பகவானை மனசில் தியானம் பண்ணிவிட்டு இந்த ஆண்டு எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனைகள் செய்து கொண்டு இந்த பாத்திரத்தை அப்படி மேலே வைக்கிறோம். வச்சுட்டு அடுத்தபடியாக இதில் பால் சேர்த்துக்கணும். ரொம்ப முக்கியமாக, அதாவது நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக அதில் வெறும் அரிசி, வெல்லம், தண்ணி அது வரலையும் சேர்ப்போம். இந்த தை மாதம் வரக்கூடிய பொங்கலில் மாத்திரம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியமாக பால் சேர்த்துக்கணும். நம்ம பால் சேர்த்துக்கிறோம், ஜலத்தோட கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கிறோம். இந்த பால் கொஞ்சம் கொதி வரணும். அது வரலையும் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுருக்கோம்.
பால் ஒரு லெவலுக்கு பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்ச அரிசி இதை அதில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டிருக்கோம். அந்த அரிசி வெந்து வரணும். வெந்து வந்த உடனே தான் சர்க்கரை போடணும். சர்க்கரைனா வெல்லம். ஓகேங்களா? இந்த வெல்லம் அரிசி வந்து பால்லையே கொஞ்சம் வேகிறது ரொம்ப விசேஷம். இந்த பொங்கலுக்கு மாத்திரம் தான் அந்த மாதிரி ஏற்கனவே சொன்னது போல். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்லம் போடுறதுக்கு முன்னாடி இதை அப்படியே லைட்டாக கிண்டி விட்டு இதில் அரிசி வேகிற வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எந்த பொருளையும் பித்தளை பாத்திரம் கீழே வைக்காதீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு இது போட்டு வைங்க. பித்தளை பாத்திரம் சட்டுன்னு வந்து நிறைய ஈர்ப்புத்தன்மை உள்ளது. அதனால் கீழே அப்படியே வைக்காதீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு இது போட்டு வைங்க. இதுவாகவே சுகாதாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் எந்த பொருளையும் அனாவசியமாக கீழே தரையில் வைக்காமல் அதுக்குன்னு ஒரு தட்டோ அல்லது ஒரு இலையோ போட்டு அதில் வச்சுங்க. அடுத்தபடியாக இது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக நம்ம லைட்டாக இந்த தட்டை போட்டு இப்போ லைட்டாக மூடி வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சாதம் வந்து நல்ல வெந்த பிறகு தான் நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சக்கரை பொங்கலை பொறுத்தவரையிலுமே எவ்வளோ கிண்டுறீங்களோ அவ்வளோ சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை போட போகிறோம். ஓம் நமோ சூரிய நாராயணாய நமஹ. வெல்லத்தை போட்டாச்சு. போட்டுட்டு இதை அப்படியே லைட்டாக நம்ம கிண்டுறோம். வெல்லம் போட்டால் கண்டிப்பாக அடி பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரி மாற்றி மாற்றி பாத்திரம் நவுந்துடாமல் ஏதாவது ஒரு புடி துணியை வச்சுட்டு கிண்டணும். எங்களுக்கு பாத்திரம் நிற்கிது, நாங்கள் அப்படியே விட்டுருக்கோம். கேஸு அடுப்பு ஆடுது, இருந்தாலும் வந்து பாத்திரம் எங்களுக்கு விட்டுருக்கு. அதாவது வந்து பாத்திரம் வந்து எங்களுக்கு கரெக்டாக பிடிச்சி நிற்கிது, அதனால் நாங்கள் அதை பிடிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணாதீங்க பண்ணுறவங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வெல்லம்லாம் நமக்கு எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் போகிற நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக கிண்டுறோம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது, ஆஃப் பண்ணலை, சிம்மில் இருக்குது. நெய் சேர்த்து இந்த மாதிரி கிண்டும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் இது கிடைக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கிண்டுறதுக்கு. மாதிரி லிக்விடாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இறக்கி வச்சு முந்திரி பருப்பு திராட்சை தாளிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே அது கண்டிப்பாக செட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ சக்கரை பொங்கல் ஆயிடுச்சு, பதம் வந்திருக்கு. பதத்தை பார்ப்போம். பதம் வந்துருச்சு. இப்போ இன்னும் 2 நிமிஷம் வேலை தான் இருக்குது நமக்கு. இதை கீழே இறக்கிட்டு முந்திரி திராட்சை தாளிக்கணும். இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சக்கரை பொங்கல் வாசனையாக இருக்கிறதுக்காக ஏலக்காய் இடித்து வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா பச்சை கல்பூரம் ரொம்ப லைட்டாக வச்சுருக்கோம். அதை அதில் சேர்த்துட்டு ஒரு கிண்டிப்போம். இப்போ கேஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலை கீழே இறக்கிக்கிறோம். இறக்கும்போது ரொம்ப கவனமாக இறக்கணும். ரைட்டு. அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த பாத்திரத்தை நெய் ஊற்றி வச்சுருக்கோம். இது வந்து முந்திரி பருப்பு திராட்சை தாளிக்கிறதுக்காக சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அப்படி வைப்போம். நெய் உருகணும். நெய் உருகின பிறகு தேவையான அளவு திராட்சை, தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு பாதாம்
பாதாம் போடணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் சும்மா போடுறோம். ஓகேங்களா? இப்போ நெய் உருகிடுச்சு. முதல்ல திராட்சை போடுறோம், அடுத்து முந்திரி போட்டுடுறோம், அடுத்து இந்த பாதாம் போடுறோம். போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் அதை அப்படியே வறுக்கணும். ரொம்ப வறுத்துட்டா தீஞ்சு போயிடும், கொஞ்சமாக தான் வறுக்கணும். இந்த பதம் போதும் அதுக்கு. நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம், முந்திரி, திராட்சை, கல்கண்டு இதெல்லாம் இதில் சேர்த்துருவோம். நல்லா இந்த சக்கரை பொங்கல் அப்படியே கிளறிப்போம். முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் போட்டிருக்கோம், நெய் சேர்த்துருக்கோம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். பனிக்காலங்கிறதுனால நெய் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. கொஞ்சம் போகிற சேர்த்துங்க, நெய் விட சேர்த்துங்க. நெய் வந்து ஒரே தரியாக சேர்த்துட்டாலும் நமக்கு அரிசி வேகாது. நீங்கள் அடுப்பில் முதல்ல சேர்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் வெல்லம் போட்டுட்டு சேர்த்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. சிறிதளவு நாங்கள் பாருங்கள் கல் உப்பை தூள் பண்ணி வச்சுருக்கோம். சிறிதளவு இந்த கல் உப்பு சேர்த்தாங்கன்னா அந்த சக்கரை பொங்கலில் வந்து சர்க்கரையை தூக்கி கொடுக்கும். அதனால் அந்த பாருங்கள் ரொம்ப சின்னதாக ஒரே 2 கல் உப்பு பீஸு அதை நொறுக்கி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துட்டு இப்போ நாங்கள் கலருவோம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாமி கும்பிட போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பூஜைக்கு வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கிறோம். எந்த பூஜை பண்ணாலும் பிள்ளையார் பூஜை முதல்ல. இப்போ பொங்கல் பொங்கின பிறகு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு குங்குமம் வச்சு அதை அப்படி வச்சாச்சு. அடுத்து வந்து தேங்காய் உடைச்சிக்கலாம். தேங்காய் உடைச்சாச்சு. அடுத்து நம்ம சூரிய பகவானை வழிபாடு செஞ்சிடலாம். எல்லா பூஜையும் சிறப்பாக முடிஞ்சுது. இப்போ சூரிய பகவானுக்கு கற்பூரம் காமிச்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அது மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் உணவு கிடச்சி நம்மளை குடும்பத்தை சார்ந்தவர்கள், நமக்கு நெருங்கியவர்கள் எல்லோரும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் சிறப்பாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு சூரிய பகவானுக்கு இப்போ கற்பூர தீபாராதனை காமிக்கிறோம். சூரிய பகவானே, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சூரிய பகவான் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, சூரிய பகவானுக்கும் படைச்சாச்சு. அனைவருக்கும் தமிழ் திருநாள் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கோம். முதல் முறையாக நம்ம தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனலில் கோவில் பிரசாதங்க முறையில் தான் செஞ்சுருக்கோம். இது வந்து குக்கிங்கான சேனல் இல்லை, நம்மளது இந்த ட்ரிப்பு தலை பொங்கல் அப்படிங்கிறதுனால பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சக்கரை பொங்கல் நல்லா வந்திருக்குங்க. உண்மையிலேயே இந்த தித்திக்கிற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக தித்திப்பு இருந்து எல்லோரும் சிறப்பாக இருக்கணுங்க. இந்த தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனல் நிறுவனர் நான் கார்த்திக், கேமராமேன் வந்து லோகேஷ், கோபி, எடிட்டர் புகழ். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.